Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குக்கர்ல மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம். இப்போ அடுப்புல முதல்ல குக்கர் வச்சிட்டேன். இதுல எண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி அளவு ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை 1, பட்டை 2 பீஸ், ஏலக்காய் 2 இந்த மாதிரி பிச்சிட்டு போட்டுக்கங்க. அப்பதான் நல்லா ஃப்ளேவர் இறங்கும். இதுக்கு அடுத்தது சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் மற்றதை ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்குவோம். இப்போ வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக எப்போவுமே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கணும். அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வெங்காயம் வதங்கிரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். தக்காளி நல்லா அந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காய தக்காளியோட. இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போயிடும். மஞ்சள் தூளில் தண்ணி கொஞ்சம் விடும். இந்த மாதிரி பாருங்கள், மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணணும். மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலாவோட மட்டனை. மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 5 நிமிஷம் விட்டுறலாம். நம்ம இந்த மசாலா வதங்குற நேரத்தில் தேங்காய் அரைச்சிருவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய், இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்புல நல்லாயிருக்கும். திக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா குழம்புல நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி 3 டம்ளர் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வரணும். மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால 5 விசில் வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு நல்லா குழம்பு வந்து நல்ல மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. 5 விசில் வச்சாலே நமக்கு மட்டன் சூப்பராக வெந்துடும். இப்போ மட்டன் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். லைட்டாக கொதி வரட்டும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அரவை, அதை சேர்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு வந்து திக்கான கிரேவி வேணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் குழம்பு. அதனால் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை ஆட் பண்ணாதீங்க. நல்லா உங்களுக்கு திக்கான மட்டன் கிரேவி கிடைக்கும். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நான் திரும்ப குக்கரெல்லாம் மூட போகிறதில்ல. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கு அடுத்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல அந்த மாதிரி குழம்போட கலரும் சூப்பராக இருக்கும். மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு குக்கரில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.